திக்கட்டும் கிடுகிட புத்தகத்தை கூறினேன். அனைவரும் மைக் வேலையை செய்யலப்பா. இந்த நம்பிதான் கத்திரிக்காய் தோட்டத்துல இந்த வழியால தான் போறேன், இந்த வரப்பில தான் வரேன், இந்த தண்டுக்கரையில தான் போறேன். திடீர்னு வந்து ஒரு சுலதிக்குது என்ன சம்சாரம் இல்லமா சிலை சிலையா சிலையா அது அதான் அந்த சிலையை வச்சுக்கிறான் பாருங்க. வாய் வச்சுக்கிறான் பாரு, காது வச்சுக்கிறான் பாரு, கண் வச்சுக்கிறான் பாரு, மூக்கு வச்சுக்கிறான் பாரு. வச்சுதான் வச்சான் தலையில கொண்டு போய் மனசுல வச்சுக்கிறான் பா. தலையில அது மசூல் இல்ல, பொறா துண்டு பொறா பண்ணலாம் இதான் உட்காந்து போவான். ஆனா இந்த சிலைக்கு 3 பட்டன் வச்சுக்கிறான் பாரு. மேல வச்சுக்கிறது மீட்ரு, இதுல வச்சுக்கிறது இது மோட்டரு, இங்க வச்சுக்கிறது சாட்டு. மீட்டர்ல கையை வச்சா பாடும், மோட்டர்ல கையை வச்சா ஆடும். ஆனா சாட்டுல தப்பி தப்பி கையை வச்சுமோ குடிங்கிட்டு கிழு வெளியே ஓடும். எப்பேற்பட்ட சிலை தெரியுமா? சாதாரண சிலை இல்ல, ஒரு கம்ப்யூட்டர் பொம்மை. ஆடும் ஆடும் பாடும் பாடும் ஓடும் ஓடும். இந்த பொம்மை என்ன எப்படி கொடுக்குமா? இப்ப பட்டத்தோட பாட போகுது பாரு. இந்த பொம்மை தஞ்சாவூர் மண்ணி எடுத்து
12 மணிக்கு 1 மணிக்கு ஏரியிலே கிணத்துல குட்டையில் இந்த ஜிலேபி கட்ட வெளியே வருதா சவுண்டு வைக்கலப்பா சவுண்டு வைக்கல சவுண்டு வச்சது எப்படி பாட போகுது அதனால நான் என்ன பண்ண போறேன் இந்த பொம்மையை வச்சு ஒரு பெரிய பணக்காரன் ஆக போறேன் கத்திரிக்காய் சொல்ல ஒரு கத்திரிக்காய் சொல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பொம்மையை நான் என்ன பண்ண போறேன் இது சூத்திர ஒரு தடியை சொல்ல போறேன் ஆமா இது சூத்திர ஒரு தடியை சொல்லி அந்த போட்டால் இது போய் இது மூணு ஒரு 10,000 திருட்டு கவர்மெண்ட் போடுங்க ஒரு எந்த புது மாற்றம் போட்டா கிளம்புது அவங்க ஒரு சின்ன துணி துவைக்கிறாங்களா என்ன வாராது உள்ள கூப்பிட்டு தண்ணு வரமாட்டோம் போதும் छोटा फुटी करा छोटा ये फुटा ओ என்ன பார்த்தா எப்படி தெரியுது யாரு காலையில் என்ன பண்ணுமா அவங்க கொண்டாடி ஒரு 4 மாதம் சாமி பெற்று வச்சுக்கிறேன் அதை மாறாம போட்டு இந்த மாதிரி காலையில் சலகை எடுக்கிறது ஒரு ஜாடி எடுத்துக்கிறேன் அதை கம்பி வளர்த்த உள்ள விட்டுக்கினேன் அப்படி அப்படி கைட்டு சம்பளம் யார் எங்களுக்கா என்னது யாரு சும்மா என்னது யாரு சும்மா
ஆமா மகாராஜா டெய்லி இந்த மாதிரி வாங்கினா டெய்லி எப்படி வர முடியும்? இனிமேல் லீவே போட மாட்டோம் ஐயா. ஓடக்கூடாது என்னோட ஓட்டனா ஐயா போட மாட்டோம் ஐயா. இப்பயா என்ன கூப்பிட்டீங்க? கூட்டு எம்மா நேரம் ஆகுது. எம்மா நேரம் என்ன பண்ண இவனுக்கு என்ன பாரு மகாராஜா. என்னடா காசு வருவாங்க பாப்போம் முதல்ல. மகாராஜா மகாராஜா காத்து வருங்க. காத்து வருது. ஆமா அது எங்க போய் பார்க்கணும்? அதாவது ஒரு மனுஷனா பிறந்தவங்க ரெண்டு காத்து. ரெண்டு காத்து. மின் காத்து ஒண்ணு பின் காத்து ஒண்ணு. அதுக்கு மகாராஜா நீங்க அடிச்ச அடியில மின் காத்த மின்தான். அதனால காத்து வருது. அடிச்ச அடியில அம்மா அங்க பாருங்க. அவனுங்க அவனுங்க செத்துட்ட மாதிரி நடிக்கிற பாரு. மகாராஜா அம்மானா ரொம்ப பாசம். ஆமா பாருங்க அம்மா சொன்ன உடனே உடனே ஏஞ்சுக்கோ பாருங்க. கர்ணா உன்னை 10 மாசம் பெற்றெடுத்த தாய் அட கோத்தா வந்துக்கிறாங்கடா கோத்தா. அது மட்டுமா தாயை சொல்லி எழுந்துக்கல. அவங்க கூட பிறந்த 2 அக்கா அக்கா சொன்னா உடனே எழுந்துக்கோ. அக்காவை சொல்லி எழுப்பினா உடனே எழுந்துருமா? எழுப்பு கர்ணா. ஏ கர்ணா அட மொக்கா வந்துக்கிறாங்கடா மொக்கா. யாரு அவனுங்க அப்பப்ப கைவாடு தலைக்கிறான். உங்களுக்கு எதுக்கு அதிகாரமே தான் வருது. எதுக்கு வர கோவங்க எதுக்கு வர போற கோவம் திடீர்னு கோவம் வருதுன்ற பாருங்க. அதுக்கு எழுந்திருக்கல. அடிக்கடி எழுப்பு. அடிக்கடி கேரளா போவோம். அடிக்கடி கேரளா போற வழக்கம். ஆமா லாட்டரி சீட்டு வாங்குவோம். ஆட்டு சீட்டை வாங்குற வழக்கம். ஆமா 2 லட்சம் இருந்துச்சுன்னா உடனே ஏஞ்சிடுவான். பணம்னா பணமும் தரும். இப்ப எழுந்திருப்பான் பாருங்க. கர்ணா உங்களுக்கு லாட்டரி சீட்ல 2 லட்சம் கொடுக்குறோம். மகாராஜா என்னடா மகாராஜா என்ன அவன் அதுக்கு யோசனை கேட்கறீங்க. அதுக்கு என் மேல தடவி யோசனை கேட்பா. உங்ககிட்ட 2 பேரும் சேர்ந்து யோசனை பண்ணலாம். அதுக்காக எழுப்பினா அவனை பேசா எழுந்திருப்பான் பாருங்க. ஏ கர்ணா சுந்தரா சூர்வா சார் 2 லிட்டர் ஃபுல்லு சரக்கு வந்து எழுந்திரும். அது என்ன அது பணமும் வாங்கிருக்கோம். தாயை சொல்லி எழுந்துக்கிறேன். கூட பிறந்த அக்காவை சொல்லி எழுதுறதுக்கு ஏந்துக்கிறேன். அப்புறம் ஆனா பணமும் வாய தரணும். அதுங்க ஏந்துக்கிறேன். அது என்னடா அது என்ன சொன்னானேம்மா? அது போல என்னது அது எனக்கு மகராஜா வீட்டை விட்டு புறப்பட்டது என் பொண்டாட்டி எனக்கு பெரிய சண்டை. அதை எந்த அடிமலை இரும்ப குண்டை மானு வச்சுக்குமா என் மண்டை ரத்தம்
பயந்து போய் ஊட்டு ஏறவாங்க உண்டை அவங்க ஆமசில பேசிட்டே சொல்றாங்க போதும் உண்டை அதெல்லாம் எடுத்து ரெண்டை என்ன ஒரு இடம் இருந்தாங்க எங்க வீடு பெரிய தூளக்கட்டு வீடு பெரிய நடை அந்த நடந்து குடிஞ்சு வந்து வாசலுக்கு அந்த பல் வளர்க்குறேன் எதிர பார்த்தா நீங்க அழகான ஒரு கடை அது என் கண்ணில் படம் அது கூட பண்ண 5 பேர் ஆளுங்க ஆளுக்கு என்ன ஒரு ஒன்று பிடிச்சது விட எதுக்கு நிறைய முட அதான் விட பக்கத்துல பொல்லாறு சாலை அது பார்த்தா ஒரு சக்கரை ஆலை அதுல என்னென்ன பணம் சாலை என்னென்ன ஒரு தென்னம் சாலை அதெல்லாம் சாணம் முடிச்சு வெட்டி வச்சு கையில வச்சுருந்தா பணம் சோலை அதை தின்ன வருவாங்க ஒரு உருட்டு காலை அது என்ன பாய வந்த வேலை வயது உடனே இப்ப தப்பிச்சு இந்த வேலை இருந்தாலும் காலதாமதத்தை அடுக்கு மொழியில் சிறப்பாக உச்சரித்தார் நாங்கள் இதற்கு முன்னதாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாடு இது எந்த நாடு என்ன ஊரு என்ன நாடு பேரு என்ன புத்தக வாதம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு இன்ச்சு வாங்கிக்கிறீங்க மேடைக்கு வந்து இது எந்த நாடு அப்படின்னா எந்த நாடு என்ன உங்களுக்கு தெரியாம என்ன மசூதிக்கு நாங்கள் இதற்கு முன்னதாக வாழ்ந்த நாடு சிறந்த நாடு எது தெரியுமா அதுதான் அத்தினாபுரம். ஆமாடா நான் யாராருக்கு பிறந்தேன் அது கோத்தாலி கம்பெனி தான் கேட்கணும். நீ கோத்தாலுக்கும் கம்பெனி தான் பிறந்தியா இல்ல வெச்சிலடி படத்துல தான் பிறந்தியா இல்ல வெட்டுக்காட்டுல பிறந்தியா இல்ல திருப்பூர்ல பிறந்தியா இல்ல நம்ம திரௌபதி திருவிழாக்கு தைலாபுரத்துல பலூன் விற்க வந்ததுல பிறந்தியா பலூன் விற்கிறோம் அது போல குடும்பத்தில் தந்தை யாரு வேண்டு முடிச்சா அப்பா என்ன தெரியாம என்ன உற்சாகம் அப்பா என்ன உற்சாகம் தந்தை யார் தெரியுமா முன்னாள் ராணுவ வீரர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஆமாடா கார்கில் போர்ல இருந்தாரு. ஆமா கார்கில் போர்ல இருந்துட்டு உட்காந்து மெடல் வாங்கிட்டு வந்தாரு. நாங்க அப்படியே போட்ட குடும்பத்தில் வந்தோம். நான் என்னடா பொலோன்னு விற்கிறோம் நாங்க பூராவே எல்லாம் டெல்லி தானே போறோம். ஆமா குடும்பத்துக்கு அந்த பணம் கிடையாது. பாண்டு மகாராஜனுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் வாயு பகவான் அருளால் பிறந்தவன். என் பெயர் தான் பீமசேனன். அடிக்கிறதுக்கு மனம் வராது. அடிக்க வாங்கி பாண்டு மகாராஜனுக்கு வாயு மகாராஜா என் பெயர் தான் பீமசேனன்.
பயந்து ஓடுவார்கள். நாங்கள் சின்னஞ்சிறு வயதிலே கானகத்தில் வசித்து வந்தோம். இருந்து இரண்டாவதாக இந்த பீமாச்சாரன் பிறகு என்ன சொன்னேன்? இரண்டாவதாக இந்த பீமசேனன் பிறந்து மூன்றாவதாக என் தம்பி அர்ஜுனன் பிறந்தான். நான்காவதாக நகுலன் பிறந்தான். என் தம்பி சகாதேவன் பிறந்தான். நாங்கள் 5 ராஜாக்களும் ஒன்றாக நாங்கள் கானகத்தில் வசித்துக் கொண்டோம். அப்போது கானகத்தில் இருக்கும் சமயத்திலே என் தந்தை பாண்டு மகாராஜா அமுதந்தி முனிவர் சாபம் பற்றி இறந்து விட்டார். அமுதந்தி முனிவர் சாபம் அங்க உள்ள பையன் சிற்றனை யார் தெரியுமா? பத்ராதேவி. பத்ராதேவியும் என் தந்தை பாண்டு மகாராஜாவுடன் உடன்கட்டை ஆகிவிட்டார். கணவர் இறந்துட்டாருன்னா மனைவியும் உடன்கட்டையா இறந்துடும். இந்த காலத்துல எப்ப எப்ப நம்ம இன்னொரு கல்யாணம் வேற கூட கூட்டு வச்சுக்கலாம். அப்ப பாத்தியா என் சிற்றன்னைய யாரு? என் தந்தை பாண்டு மகாராஜா இறந்த உடனே என் சிற்றனை பத்ராதேவியும் உடன்கட்டையாக இருந்து விட்டார். பின்பு நாங்களோ கானகத்தில் வசித்து வந்தோம். கானகத்தில் வசிக்கும் சமயத்திலே அங்கு உள்ள மனிதர்கள் அம்மா இங்க யாரும் ஆண் துணை இல்லாமல் யாரும் இந்த கானகத்தில் வசிக்கிறார்கள். உடனடியாக நாங்கள் எங்கள் தந்தை பாண்டு மகாராஜா ஆண்ட அரண்மனைக்கு சென்றோம். அஸ்தினாபுரம் சென்றோம். சென்று அங்க அஸ்தினாபுரத்திலே என் தந்தை பாண்டு மகாராஜா அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் சமயத்திலே நான் பாடசாலையிலே முதலிலே கிருபாச்சாரியிடம் பாடம் கற்பித்தேன். பின்பு குரணாச்சாரியிடம் பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நான் பாடசாலையிலே அங்கும் இங்கும் ஓடி பாடசாலையிலே நான் ஓடி ஆடி விளையாடுவேன். ஆமாண்டா, என் மீது படும் காற்று அந்த துரியோதனன் தம்பி மீது பட்டால் பலமல மல 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 யாரு யாரு என் பகானிடா? துரியோதனன் தம்பிமார்கள் பிறந்தா மலமல மலவென்று சரிந்து விடுவார்கள். அது மட்டும் கிடையாது, அந்த பாடசாலையிலே ஒரு நாவல் மரம் ஒன்று இருந்தது. எங்க? ஆமாண்டா, பாடசாலையில ஒரு நாவல் மரம் இருந்தது. அந்த நாவல் மரத்திலே துரியோதனன் தம்பிமார்கள் 100 பேர்களும் ஆமாண்டா 100 ஆமாண்டா விருதுவரை 100 பேர்களும் இங்கே ஒரு கிளையில அமர்ந்து கொண்டு அந்த நாவப்பழத்தை உண்டு கொண்டு இருந்தார்கள். அப்போது என் தம்பி சகாதேவன் சொல்றான், அண்ணன் தானே அண்ணா எனக்கு ஒரு நாவப்பழத்தை கூட என்று உழைத்தான். என்ன பண்ணான்னு கௌரவம் அந்த துரியோதனன் நாவப்பழம் அதை கேள்வி பண்ணார். ஒண்ணும் கிடையாதுடா என்று போகடா என்று உரைத்து விட்டான். நான் பார்த்தேன், வந்தது கோபம். உடனே சென்றேன், அந்த நாவல் மரத்தை வெறோடு கொடுத்தேன். புடுங்கி இருந்த உடனே இங்க பணமழை எப்படி விழும் வந்து அது போல துரியோதன தம்பிமார்கள் 100 பேரும் பொத்து பொத்து ஆமாடா ஒரு கிளையில இருந்து இருந்தாலும் அந்த துரியோதனன் ஆமாடா ஏன் அவன் மட்டும் நிலை கொண்டு நிற்கிறான். நாங்க எத்தனை யானை பலப்படுத்துவது இந்த வேமசன் 1000 யானை பலப்படுத்துவோம். அதே போலதான் அந்த துரியோதனன் அந்த பலப்படுத்துவது. அந்த பலம் படைத்தவர்கள் நாங்கள் 7 பேர் இருக்கின்றோம். யார் யார்? இடுமன், அபாசுரன், மணிவாகன், ஈச்சகன், துரியோதனன், இந்த பீமசேனன், சராசந்திரன் 7 பேரும் சமபலப்படுத்தார்கள். இதுல என்ன தெரியுமா? யார் ஒருவர் இந்த 7 பேரில முதலிலே அழிக்கின்றார்களோ மீதி 6 பேரும் அவர் கையிலே அழிவு நீதி. அப்படியே விட்டா அந்த துரியோதனன் நிலை கொண்டு நின்றான். அப்போதே அந்த துரியோதனன் இந்த பீமசேனன் ஒருவனே 100 பேரை அழித்து விடுவான் என்று இந்த வேமச்சேனனை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு கண்டனம் கொடுத்திருந்தான். நான் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? என் பெயரோ சாப்பாட்டு பிரியம். சாப்பாட்டு பிரியம். எவ்வளவு சாப்பாடு வேணாலும் சாப்பிடுவோம். ஆனா எனக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்ன தெரியுமா? விருது கோத்திரன். விருது கோத்திரன். விருது கோத்திரன் என்றால் சாப்பாட்டு பிரியன் என்ற அர்த்தம். இருந்தாலும் நான் எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் ஓடாய் போல வயிறு முடியும். ஆமாண்டா, சாப்பாடு சாப்பிட்டா என்ன பண்ணுங்க? அவரு பெருசா வெளியே தெரியும். நாங்க எப்படி தெரியுமா? ஓடாய் போல வயிறு முடியும். ஓடாய் பார்த்தா எவ்வளவு சாப்பிட்டாலும் அவரு தெரியாது. அது போல விருது கோத்திரன்
ஓனாய் போல வயிறுடையவன் உடனே துரியோதன கண்ணன் கட்டிக்கொண்டு என்ன செய்தான் தெரியுமா? தாய் குளத்தில் நான் குளிக்கும் குளத்திலே பூர்வசி அப்போது முடியவில்லை. நான் உண்ணும் உணவிலே நானோ சாப்பாட்டு பிரியம். நான் உண்ணும் உணவிலே விஷத்தை ஊற்றினான். அப்போது என்னை அழிக்க முடியவில்லை. நான் படுக்கும் பஞ்சனையில் பாம்புகளை விடுத்தான் என்னை அழிக்க முடியவில்லை. படுக்கும் பஞ்சனையில நான் இப்படி உருண்டு பார்த்தேன். அந்த பாம்பு எல்லாம் நசுங்கி போச்சு. நசுங்கி போச்சு. அப்போது அந்த துரியோதனன் இந்த விழிபச்சன் இந்த பாண்டவர் ஐவரும் கூட்டோடு அழிக்க வேண்டும் என்று திட்டம் திட்டினான். உடனே என்ன செய்தது தெரியுமா? என் சித்தப்பா எனக்கு கூறிவிட்டு என் தந்தை பாண்டு மகாராஜா இறந்தார் அல்லவா? தந்தை பாண்டு மகாராஜா இறந்தார் அல்லவா? அவருக்கு புதர் கர்மம் செய்யுங்கள் என்று ஆமாண்டா, புதர் கர்மம் செய்யுங்கள் என்று உரைத்தான். அது எங்க தெரியுமா? வாரணாசியில் உள்ள காசியில். எங்க? வாரணாசியில் உள்ள காசியில் இங்கே எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு என்னது பஞ்சு அரக்கு மெழுகு இது போல எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு அரக்கு மாளிகை ஒன்றை கட்டினான். எங்க? அரக்கு மாளிகை கட்டினான். புதற்கர்மம் செய்ய நீங்க வாரணாசியில் உள்ள காசிக்கு செல்லுங்கள். சென்று அங்கே அரக்கு மாளிகையில் தங்கியிருந்து புதற்கர்மம் செய்திருக்கிறார்கள் என்று உரைத்தான். உடனே நாங்கள் இங்கே சென்றோம். சென்று என்ன செய்யலாம் தெரியுமா? கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று செவ்வாய்க்கிழமை 3 நாளிகையிலே அந்த அரக்கு மாளிகையில் எங்களை தீட்டு கொடுத்த திட்டம் புரியுது. ஆமாண்டா, அந்த திட்டம் சித்தப்பா மூலியமா எனக்கு தெரிய வந்தது. ஆமாண்டா, உடனே வந்தது கோபம். எனக்கு வந்தது கோபம். உடனே என்ன செய்தேன் தெரியுமா? அந்த அரக்கு மாளிகையில் உள்ள தூணை எடுத்து வாங்கி அடித்தேன். சுரங்கப்பாதை அமைத்தேன். எங்க? வாரணாசியிலிருந்து காசியிலிருந்து என் தம்பிமார்கள் எல்லாம் இந்த மயக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்கள என் தாயரை அனைவரையும் தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு அங்க வாரணாசியில் இருந்து இடும்பாவனம் வரை அமைத்து என் தோளில சுமந்து கொண்டு சென்று இடும்பாவனம் சென்று அங்கே இடும்பாவனத்துல இடும்பன் என்று ஒரு அசுரன். ஆமா, இடும்பாவனத்தை வதம் செய்து பின்பு அவருடைய தங்கை இருக்கின்றார் அல்லவா? ஆமா, இடும்பாவனோட தங்கச்சி அவ இடுமிச்சு இடும்பாவனம் இடுமி அப்படிதான் சொல்லுவாங்க. இடுமனுடைய தங்கச்சி இருக்கிறார். இடும்பி அந்த இடும்பியை மணந்து யாரா? இந்த பீமச்சரனுக்கும் இடும்பிக்கும் பிறந்தவர் தான் கடோர்கஜன். கடோர்கஜன் என்று ஒரு மகன் பிறந்தார். என் தந்தை என் அம்மா இருக்காங்க குந்தி தேவி. அவங்க என் பேரப்புல தானே கடோர்கஜனை கூட்டாங்க. கடோர்கஜா ஓடிடான்னாங்க. கடோர்கஜா வந்தா எங்க அம்மா கிட்ட போய் குந்தி தேவி அவரை கட்டி அணைக்கலான்னு நினைச்சாங்க. கட்டி அணைக்க முடியும். அவ்வளவு பெரிய உருவம் படுத்தவன் அந்த கடோர்கஜன். அப்படியே அவ்வளவு பெரிய உருவம் படுத்தவன். இருந்தாலும் அப்படி நாங்கள் அங்க இடமாவட்டத்தில் இருக்கும் பொழுது அங்க ஒரு பாத யாசகர் ஒருவர் வந்தார். பீமா, இந்த கடோர்கஜன் பிறந்தது சரியில்லை. நீங்கள் 7.5 ஆண்டு கன்னியாகுமரி செல்லுங்கள் என்று உரைத்தார். 7.5 ஆண்டு கன்னியாகுமரி செல்லுங்கள் என்று உரைத்தார். எப்படி செல்ல வேண்டும் நீங்கள்? அந்தனராக அல்லது
பிராமணர்கள் வசிக்கக்கூடிய இடம் முன்னித்திமங்கலம். எங்க பிராமணர்கள் வசிக்கக்கூடிய இடம் முன்னித்திமங்கலம். அந்த முன்னித்திமங்கலத்தில் சென்றடைந்து அங்கே பக்காசுரன் என்று ஒரு பகாசுரன் இருந்தார். அவருக்கு என்ன வேலைன்னா தினமும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒரு வண்டி சாதம், இந்த பணமர உயரம் எருமக்கடா அனைத்தும் ஒரு வீட்டிலிருந்து ஒரு ஆண் குழந்தை செல்ல வேண்டும். நாங்கள் அங்கே முன்னித்திமங்கலத்தில் சென்று ஒரு பிராமணர் வீட்டில் தங்கியிருந்தோம். அங்கே தங்கியிருக்கும் சமயத்திலே அந்த சமயம் அந்த வீட்டில் இருக்கும் ஒரே மகன் தான் இருக்கின்றான். அவன் செல்ல வேண்டும் என்று. ஆமாடா, அந்த அம்மா அழுது கொண்டிருந்தார்கள். நாங்களே வெளியில திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்தோம். அந்த அம்மா அழுது கொண்டிருக்கிறார்கள். என் தாய் குந்தி தேவி சென்றார். ஏன் அம்மா அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட உடனே இந்த விவரத்தை கூறினார்கள். உடனே என்ன செய்தது தெரியுமா? கவலைப்படாதீர்கள், உனக்கு பதிலாக என் மகன் பீமசேனன் இருக்கின்றான், பீமசேனனை அனுப்பி விடுகிறேன் என்று. ஏன்னா வேண்டாம் அம்மா, ஐவரும் ஒன்றாக சந்தோஷமாக இருக்கின்றார்கள், இவர்களை அனுப்பவானாம் என்று உரைத்தார்கள். இல்லை பரவாயில்லை, ஆமாடா 5 பிள்ளை ஒருவன் இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன் என்று உரைத்தார். உடனே பீமசேனன் சென்றான். ஒரு வண்டி சாதம் எருமக்கடாவும் அழைத்தார்கள். எடுத்து போன உடனே தாய் எனக்கு பசி எடுத்து என்ன பண்ணா பகாசுரன்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு உண்டையா இருந்ததை நானே சாப்பிட்டான். பார்த்தான் பகாசுரன். அவனுக்கு எனக்கும் யுத்தம் வந்து பகாசுரன் எங்க முன்னித்திமங்கலத்துல பகாசுரனை கொண்டு பின்பு அங்கே 7 ஆண்டு முடியும் சமயத்திலே பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் ஒரு சுயவரம் நிறுத்தினான். என்ன 7 ஆண்டு முடியும் சமயத்திலே பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் ஒரு சுயவரம் நிறுத்தினான். என்ன சுயவரம் தெரியுமா? ஒரு எகுவில்லை ஒன்று இருந்து அந்த எகுவில்லை யார் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கு என் மகள் திரௌபதியை தருகிறேன் என்று ஒரு சுயவரம் நிறுத்தினான். அதனால் அந்த இது வந்து தெரியுமா? அந்த திரௌபதி எப்படி உருவானால் தெரியுமா? ஒரு காலத்திலே யாரு துருபதனும் பாடசாலையிலே ஒன்றாக படித்து அப்போது பாடசாலையிலே யாரு துருபதன் பாடம் கொஞ்சம் மக்கள் ஆமா அறிவு குன்றியவன் யாரு துரோணாச்சாரிய அவன் அறிவுள்ளவன். அப்போது ஒரு சபை இருந்தார். என் நாட்டையே சரி பார்த்து தருகிறேன் என்று துருபதன் உழைத்தான். அதை நம்பி யாரு துரோணாச்சாரிய ஆமா கல்யாணம் ஆன உடனே திருமணம் ஆன உடனே அவருக்கு பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சத்திலே யாரு நாட்டு மன்னன் துருபதன் என்றான் நண்பன் என்று என்ன உழைத்தான்? பாதி நாடை நமக்கு தருகிறேன் என்று உழைத்தான் என்று துருபதன் என்று சென்றார். அங்கே சென்று பாதி நாடை கேட்கும் போது அங்கே அதிகப்படுத்த தர முடியாது என்று உழைத்து விட்டார். வந்து அன்று முதல் யாருக்கு குரு? ஆமா அர்ஜுனனுக்கு குரு. ஆமா இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குரு துரோணாச்சாரியர். பெண்களை நின்று கொண்டார். அப்போது ஒரு யுத்தம் ஏற்பட்டது. யாருக்கு? துருபதனுக்கும் துரோணாச்சாரியருக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டது. ஆமா அந்த யுத்தத்துல துரோணாச்சாரியர் யாரு? அவரோ ஒரு பிராமணர். ஆமா அர்ஜுனனோ சத்திரியன். யாரு? பிராமணன் சத்திரியன். அப்ப துருபதனும் ஒரு சத்திரியன். ஆஹா ஒரு சத்திரியனை சுலபமாக ஒரு பிராமணர் வர முடியுமா? முடியாது. அதனால் அதற்கு பதிலாக தன் சிஷியனாக இருக்கும் அர்ஜுனனை அனுப்பினார். அர்ஜுனன் சென்றான். துருபதனுடன் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் துருபதன் தோற்றுவிட்டு தேர்ப்படி கம்பத்தில் அந்த துருபதனை கட்டி இழுத்துக் கொண்டு தன் குருவான துரோணாச்சாரியரிடத்தில் ஒப்படைத்தான். ஒப்படைத்து என்ன செய்தான் தெரியுமா? அப்போது எப்போது நீ என்னை தேர்க்கடி கம்பத்திலே கட்டி இழுத்துக் கொண்டு வந்தாயோ அர்ஜுனா, உன்னை கட்டி அணைக்க ஒரு பெண் குழந்தையும் இந்த துரோணாச்சாரியை அழிக்க ஒரு ஆண் குழந்தையும் பெற்றிருக்கிறேன் சபதை முடித்தான் துருபதன். உடனே சென்றார் இமயகிரி மலையை சென்று யாசன் உபயாசன் என்று அழைத்து வந்து புத்திர காமஷ்டியாக ஏற்படுத்தி அதிலே முதலிலே யாரு? துஷ்டதீமன் என்று ஒரு மகன் பிறந்தான். இரண்டாவதாக யாகத்தில் பிறந்தவன் தான் அந்த யாகசாலி அந்த பாஞ்சாலி அந்த திரௌபதி அழிப்பேன் என்று அக்னியிலே தோன்றினார். அக்னியிலிருந்து வரும்பொழுது இந்த துயரங்களை அழிப்பேன் என்று முடித்துக் கொண்டு வந்தான். அவ யாரு? யாகத்தில் பிறந்ததால் யாகசேனி பாஞ்சால நாட்டு மன்னன். பாஞ்சால நாட்டில் பிறந்ததால் அவள் பாஞ்சாலி. துருபதனுடைய மகள் என்பதால் துருபதனுடைய மகள் என்பதால் திரௌபதி என்ற பெயரை பெற்றுக்கொண்டு கொண்டாய். அவளுக்கோ வயது அடைந்து விட்டது. அப்போது துருபதன் நினைத்தார். அப்போது ஒரு சபதம் எடுத்தார். அந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். பருவமான அடைந்து விட்டது. ஒரு எகுவில்லை ஏற்பாடு செய்தார். பல காலத்திற்கு திருமணம் செய்து அதனால ஒரு எகுவில்லை
ஆயிரம் கிங்கிலிகளை வரவழைத்து ஒரு ரணவண்டியை ஒன்று ஏற்பாடு செய்து ஒரு எதுவில் ஒன்று எடுத்து வந்து அதை வந்து ரணவண்டியில் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அதில் என்ன மந்திரத்தை உபதேசம் செய்தார்கள் தெரியுமா? குந்தி புத்திரர்களால் மட்டும்தான் இந்த எதுவில் வளர்க்க முடியும் என்று ஒரு மந்திரத்தை செய்து அந்த ரணவண்டியை அழைத்து வந்தார்கள். பாஞ்சால நாட்டிற்கு எடுத்து வந்தார்கள். அந்த உடனே பாஞ்சால நாட்டு மன்னன் என்ன செய்தார்? ஆவணி 56 தேச மன்னர்களுக்கும் ஆவணி 56 தேச மன்னர்களுக்கும் மிளகத்தை அனுப்பி இந்த எகுவில்லை யார் அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த எகுவில்லை யார் வளர்க்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த திரௌபதியை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று ஒரு விகிதத்தை பாண்டவர்களோ தீக்கு இரையாகிவிட்டார்கள் என்று துருவதன் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா பாண்டவர்களோ பிராமணர் வடிவிலே எங்க முன்னூத்தி மங்கலத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது முன்னூத்தி மங்கத்தில் இருக்கிற பிராமணர்கள் அனைவரும் கூட்டமாக சென்றார்கள். சென்றால் பசிக்கு உணவு கிடைக்கும், பஞ்சத்திற்கு பொருள் கிடைக்கும், பொன் பொருள் கிடைக்கும் என்று கூட்டமாக சென்றார்கள். அப்போது சென்று அங்கே அந்த சுயவரத்தில் கலந்து கொண்டார்கள். அங்க யாரு? துரோணாச்சாரி, பீஷ்மாச்சாரி, இருவாச்சாரி என்று யாரு? குரு பெரியவர்கள், அண்ணா பரமாத்மா இவர்களெல்லாம் குரு பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கு. அங்க அந்த எதுவில்லை எடுத்து வந்தார்கள். ஆவணி 56 தேச மன்னர்களும் அந்த எதுவில்லை வளைக்க சென்றார்கள். ஆனால் அந்த எதுவில்லை யாராலும் வளைக்க முடியவில்லை. யார் சென்றார்கள் தெரியுமா? குருபதனே உச்சாதனர் இருந்தான். பார்த்தான், அண்ணா துரியோதனா அந்த பாஞ்சாலியோ அழகிய நிறமுடையவள், அழகாக இருக்கின்றன, கிளிநூக்கு போல இருக்கிறது. அவளை வளைக்க சென்றார். பின்பு கர்ணன் இருந்தான். கர்ணன் சென்றான். சென்று அந்த எகுவிலை நிமித்தி அதற்கு ஒரு நாட்டு சமயத்திலே அங்கே எதிரே அமர்ந்திருந்த கணபதி பார்த்தார். அப்போது ஒன்றாக ஒருவருக்கு அந்த நாளலை கூட்டம் சமயத்தில் அந்த நாளலை யாரு? கர்ணனும் போட்டு அவனா கர்ணையா அந்த எகுவில நிபந்தனை தெரியுமா? அவனும் குந்தி புத்திரன் அல்லவா? யாரு? கர்ணனும் குந்தி புத்திரன் அல்லவா? அந்த எகுவிலுக்கு இன்னும் மந்திர உபதேசம் செய்தார். என்ன மந்திரம்? குந்தி புத்திரர்களால் தான் இந்த எகுவில வளைக்க முடியும் என்று உபதேசம் செய்தார்கள். அப்போது துருபதனோ துடித்துக் கொண்டிருந்தான். என்ன இது? பாண்டவர்கள் இருந்திருந்தால் இந்த எகுவிலை வளைத்து என் மகள் திரௌபதியை திருமணம் செய்து சென்றிருப்பார்களே, பாண்டவர்களோ அரக்குமாரியிலே தீக்கு இரையாகி விட்டார்களே என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அர்ஜுனன் அந்த கூட்டத்திலே இந்த எகுவில்லை இந்த பிராமணரை வளைக்கலாமா என்று கேட்டான். என்ன இது? பாண்டவர்கள் தான் அழிந்து விட்டார்கள் அல்லவா? சுயவரத்தை ஏற்பாடு செய்து விட்டோம். அதனால் திருமணத்தை சுயவரத்தை நடத்த ஆக வேண்டும். இந்த எகுவில்லை யார் வேண்டுமானாலும் வளைக்கலாம் என்று உடனே அர்ஜுனன் சென்றான். அர்ஜுனன் சென்று இங்க யாரு? குரு பெரியவர்கள் இருந்தார்கள். குரு பெரியவர்களிடத்திலே வணங்கிவிட்டு குரு பெரியவரை வணங்கிவிட்டு இருந்தான். அவன் வணங்கும் பொழுதே பார்த்தார்கள். யாரு? வணங்கும் பொழுதே குரு பெரியவர்கள் பாண்டவர்கள் தான் இது, அர்ஜுனன் தான் என்று தெரிந்து கொண்டார்கள். உடனே சென்றான். அந்த எகுவிலை நிமித்தினான். அதற்கு நாளை நாட்டி அந்த எகுவிலை வளைத்து திரௌபதியை மாலையிட்டு திருமணம் செய்து கொண்டார்கள். யாரு? என் தம்பி அர்ஜுனன். பின்பு நாங்கள் 7 ஆண்டு முடியும் சமயத்திலே யாருக்கு இந்த விஷயம்? யாரு? அந்த பாஞ்சாலி திரௌபதியை திருமணம் செய்து விட்டேன் என்று யாரு? அந்த துரியோதனுக்கு தெரிய வந்தது. சித்தப்பா உடனே சொன்னார், பீமா துரியோதனோ இப்ப நல்ல சமயத்தில் இருக்கின்றார், உங்களுக்கு உண்டான பங்கை தருகிறேன் என்று உரைக்கின்றார். அதனால் நீங்க இப்போதே ஹஸ்தினாபுரம் பாருங்கள் என்று உரைத்தார். உடனே நாங்கள் சென்றோம். ஹஸ்தினாபுரத்தை சென்று அங்கே எங்களுக்கு உண்டான இடத்தை எங்கே தெரியுமா ஒதுக்கினார்கள்? யயாதி மன்னன் ஆண்ட காண்டாவனத்தை, யயாதி மன்னன் ஆண்ட காண்டாவனத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தார்கள். யயாதி மன்னன் ஆண்ட காண்டாவனத்தை ஒதுக்கி தந்தார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? அந்த இந்திரன் மூலமாக இந்திரபிரஸ்தம் என்று ஒரு மகளை உருவாக்கி அதிலே ஒரு அழகான ஒரு மாளிகை ஒன்று அமைத்து அந்த மாளிகையை என்ன செய்தோம் தெரியுமா? பளிங்கு கற்களை தண்ணீராகும், சிறிய வாயிற்படி பெரிய வாயிற்படியாகவும் ஏற்பாடு செய்தோம். மாயாஜால மந்திர ஜலத்தை கொண்டு சிறிய வாயிற்படி பெரிய பாகத்துக்கு என்ன பண்ணும்? உயரமா இருக்கிற போறாங்க சிறிய வாயிற்படி தண்ணி மாதிரி தெரியும், ஆனால் தண்ணி கிடையாது. அப்படி ஒரு மாளிகை ஏற்படுத்தி யாரு? என் அண்ணன் துரியோதனனுக்கு அழைப்பு எடுத்தோம். அப்போது வந்தார் துரியோதனன். அங்கே வந்தார். வந்து பார்த்தார். என்ன இது பெரிய வாயிற்படி என்று. யார் அவர்? துரியோதனன்.
வணங்காமுடி சேகரன் அமர்ந்து கொண்டே நடந்தான். பார்க்கறதுதான் பெரிய வாயிற்படி, ஆனா சின்ன வாயிற்படி. இடித்து அவர் முடியாது. அப்போது திரௌபதியின் நானும் அங்கே மேலே நின்று கொண்டிருந்தோம். பார்த்து கைகொட்டி நிகழ்த்தோம். அப்போது எங்களை பார்த்து துரியோதனன் அப்போது கங்கணம் கட்டினான். பின்பு உடனே சென்றான். இது சிறிய வாயிற்படி தானே என்று கீழே குனிந்தான். ஆனால் பெரிய வாயிற்படி. அப்போது நாங்கள் மேலே நின்று கொண்டிருந்தோம். பார்த்தோம். நாங்கள் கைகொட்டி நகைத்தோம். நானும் அந்த திரௌபதியும் உடனடியாக சென்றான். இது பார்த்தான். இது என்ன தண்ணீராக தெரிகிறது என்று தன் காலையில் உள்ள இதை எடுத்து காலை எடுத்து ஆடைகளை நடந்தான். தண்ணீர் என்று பார்த்தா தண்ணி கிடையாது. பார்த்து நகத்தை இருக்கும் அரண்மனையில் இருக்கும் அனைவரும் நகத்துக் கொண்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அங்க பாரு தெரியாது பளிங்கு கற்களாக இருக்கின்றது என்று அப்படியே நடந்தான். உடனே பார்த்தா தண்ணி. நாங்கள் மேலே கைகொட்டி நகர்த்திக் கொண்டிருந்தோம். ஆமாடா, அதை பார்த்தான். அப்போது அந்த துரியோதனன் கங்கணம் கட்டி கொண்டான். உடனே சென்றான் அஸ்தினாபுரம். அங்கு ஒரு மாளிகை அமைத்து அந்த மாளிகைக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்தான். புதுமனை புது விழாவுக்கு ஆமாண்டா, அந்த அழைப்புக்கு நாங்கள் சென்றோம். அவர்களின் மனைவி திரௌபதி அனைவரும் நாங்கள் சென்றோம். சென்று புதுமனை புகழ் கலந்து கொண்டிருக்கும் சமயத்திலே என் அண்ணன் தர்மராஜா இருக்கின்றார். தர்மராஜா என்ன செய்தார் தெரியுமா? அங்க யாரு எங்க மாமாகிறார் ஒரு சகுனியும் அந்த துரியோதனன் ஆமாடா அழைத்தார்கள். தர்மனோ சென்றான். ஆமாடா, தர்மனோ சென்றான். சென்று தூது சொப்பட்டான். ஆடி முதலிலே பொன்னை இழந்தான், பின்பு பொருளை இழந்தான், பின்பு தன்னை இழந்தான், பின்பு தன் தம்பிமார்களை இழந்தான், நாடு நகரம் அனைத்தும் இழந்தான், பின்பு தன் மனைவி பாஞ்சாலியை இழந்து விட்டான். ஐவருக்கும் மரியாதை பத்திரி பாஞ்சாலியை இழந்து விட்டான். என்ன செய்யலாம் தெரியுமா? பாண்டவர்களே, எப்போது நீங்கள் இந்திரபஸ்தம் என்று வந்தேன் அல்லவா, என்னை கைகொட்டி நகைத்த அந்த திரௌபதியும் அந்த விபச்சரனும் பாண்டவர்கள் உங்களுக்கு ஏழு இன்று முதல் நீங்கள் எனக்கு அடிமை, உங்களுக்கு ஏழு அந்த மேலாடை என்று அந்த மேலாடையை கைட்டுங்கள் என்று உத்தரவிட்டார். எங்கள் ஐவர் ராஜாக்களும் இருந்த மேலாடையை அழுத்தினார்கள். வந்தது கோபம் எனக்கு. இருந்தாலும் குடித்துக் கொண்டிருந்து இருந்தாலும் என் அண்ணன் நாடு நகர் என் அண்ணன் வார்த்தைக்கு கட்டப்பட்டிருந்தேன். இழந்து விட்டார் அல்லவா, இப்பொழுது நாங்களே அந்த துரியோதனுக்கு அடிமை அல்லவா என்று அப்படி நினைத்துக் கொண்டிருந்தோம். அப்போது பார்த்தான், தம்பி துச்சாதனா, அங்கே இருக்கின்றார் அந்த திரௌபதி. நம்ம அம்மா இருக்கிற காந்தாரி நம்ம அம்மா காந்தாரி இருக்கின்றார்களே, அரண்மனையிலே பாஞ்சாலி இருக்கின்றார். அந்த பாஞ்சாலை இழுத்து வந்து என் தொடையின் மேல் அமர வையடா என்று வந்து தன் தொடையின் மேலே அமர வையடா என்று சென்றான் துச்சாதனன். சொல்லு, மதித்த திரௌபதி மானமுள்ளவளானால் விதித்த நூற்றோடு முன்பு வேண்டுமென்றவளானால் கொதித்தவன் அண்ணன் தொலைவில் சொன்னால் உத்தரவு சொல்லாமல் எழுந்து யாரு அண்ணி தாண்டா முதல்ல அண்ணி போட்டவனே திரௌபதி பதிலுக்கு மரியாதை, மரியாதைக்கு மரியாதை. பின்பு என்ன இது? பின்பு திரௌபதி என்ன சொன்னா தெரியுமா? அடே துச்சாதனா என்று உரைத்தான். ஒரு பொட்டசிய ஆம்பளைய போய் என்னது உச்சாரம் என்றார். உடனே அது மட்டும் கிடையாது, உடனே அந்த திரௌபதி இழுத்தான், கட்டி இழுத்தான். என்ன தெரியுமா? சபையில என்ன சொன்னாங்க? அப்படி அவர் சொன்னாச்சா
அது மட்டும் கிடையாது. தாய் என்ன இது என்னன்னு சொல்லி அழைத்தா தெரியுமா? அடி தொட்டு இழுக்காமல் போவேணும். ஒட்டு இழுக்காமல் போவேணும். அந்த துரியோதன் தம்பி ஆவேணும். அந்த திரௌபதியை கைகட்டி இழுத்து வந்து மாபெரும் சபையிலே குரு பெருகர்கள் அமர்ந்திருக்க, ஆய்வனை அழித்த ஒரு தேச மன்னர்கள் அமர்ந்திருக்க, அவர்கள் முன்னிலையிலே அந்த திரௌபதி சேலையை உயிரை விழுந்து மாணவர்களப்படுத்தினார். அப்போது என்ன அந்த திரௌபதி என்ன சம்மதப்படுத்தால் உச்சாதனா எப்போது மாபெரும் சபையிலே என் சேலையை எப்போது இழுத்தாயோ உன் மார்பெலவும் புரியாதவர்கள் மார்பெலவும் சீப்பாகும் அவனுடைய உதிரத்தை எண்ணியாகும் அன்று முதல் என் கூந்தலை நான் என்ன பண்ணேன், என்ன மாதிரி சேவ மாட்டேன், கூந்தலை முடிய மாட்டேன். நான் எனக்கு வந்தது கோபம். நானே என்ன பண்ணுவேன், எனக்கு வந்தது கோபம். எப்போது என் மனைவி திரௌபதி சேலையை உரிந்திருக்கிறார்களா, உங்களை அழிக்கட்டும். 99 பேரும் நான் அழித்தால் தான் இன்றுதான் என் கையாலேயே ஜனத்தை பிடிக்கலாம். அப்பதான் ஜனத்தை அவங்க அழிக்கிறீர்கள். அது வரைக்கும் என்ன பண்ண முடியும், இருக்க முடியுமா? சாப்பிடாம கூட இருந்தலாம், தண்ணி குடிக்காம தண்ணி குடிச்சுக்காசு உயிர் என்ன பண்ணா சபதம் எடுத்துட்டேன். எப்படி தெரியுமா சாப்பிடுவேன் தண்ணியை போவேன். இங்கே குளம் இருக்கும், என் கதையை எடுப்பேன். கதையை எடுத்து ஓங்கி அடித்த உடனே தண்ணீரானது பீச்சி கொண்டு வரும். அந்த குளத்துல என் கதையை நான் அடிப்பேன். தண்ணீரானது பீச்சி கொண்டு வரும். என் வாயினால் ஆஹா என்று சபதப்படுத்தி அந்த கௌரவர்களை எப்படி சொன்னதை அழிக்க வேண்டும். அப்படி ஒரு சபதம் எடுத்து என்ன செய்யலாம் துரியோதனன் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அந்நியாவாசம் எழுதி கையெழுத்து வாங்கி விட்டான். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அந்நியாவாசம். இப்போது எங்களுக்கு ஆடு வேணும். ஆமாண்டா, எங்க அண்ணனை பார்க்கணும். அண்ணன் எங்க